நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக் பில்லியனர் சிறப்பு அரசு ஊழியர் அந்தஸ்துடன் தற்போது ட்ரம்ப் நிர்வாகத்தில் செயல்பட்டு வரும் எலான் மஸ்க் திடீரென ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். காரணம் அவருடைய அதிரடி நடவடிக்கைகள் தான். அவரும் ட்ரம்ப்பும் இணைந்து செயல்பட்டார்கள். ஓருடன் அது போன்ற ஒரு நட்புக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய நட்பு பெரிதாக பேசப்பட்டது. ஆனால் தற்போது திடீரென அந்த நட்பில் விரிசல் மட்டுமல்ல, இருவருக்கும் லடாய் சண்டை ஏற்பட்டு விட்டது என்று கூறலாம். அந்த அளவுக்கு புகைச்சல் தற்போது பெரிதாக இருக்கிறது. நெருப்பில்லாமல் புகையாது என்பார்களே, அது போன்று புகைய ஆரம்பித்திருக்கு என்றால் ட்ரம்ப் எலான் மஸ்குக்காகவே விவேக் ராமசாமியுடன் இணைந்து அவர்கள் இருவருக்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அரசு திறன் துறை எனும் ஒரு புதிய துறையை உருவாக்கி அதன் தலைவராக இருவரையும் நியமித்தார். ஆனால் வழக்கம் போல் எலான் மஸ்கின் அதிரடிகளை தான் தோன்றித்தனமான செயல்களை பார்த்து விவேக் ராமசாமி அந்த அதிபராக ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முன்பே அதிலிருந்து விலகுகிறேன் என்று விலகிவிட்டார். அந்த பதவியேற்ற ஒரு சில மணி நேரத்திலேயே அவர் அந்த பதவியிலிருந்து விலகுகிறேன் என்று விலகிவிட்டார். எலான் மஸ்க் மட்டும்தான் தற்போது இருக்கிறார். தற்போது அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அந்த கட்டிடம் எப்படி செயல்படுகிறது என்று பார்த்தால் ஒரு ஐடி கம்பெனி போலதான் செயல்படுகிறது. அரசு துறை தொடர்பான எந்த ஒரு பெரிய தெளிவும் இல்லாத இளம் தலைமுறை தான் அங்கு 18 வயசு 17 வயசு உள்ளவர்களாம் அங்கு பணியாற்றுவதாக தற்போது தகவல் வந்திருக்கிறது. இதற்கு கடும் விமர்சனங்களும் அங்கு எழுந்திருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் ட்ரம்ப் தொடர்ந்து அவர்தான் அந்த ட்ரம்ப் நிர்வாகத்தையே செயல்படுத்துவது போன்ற ஒரு தோற்றம் அங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது நான் மட்டும் சொல்லவில்லை, இது அங்கு உள்ள அரசு ஊழியர்கள் வெளிப்படையாக விமர்சனம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். அதாவது 1000%, 1% 100% அல்ல, 1000% ட்ரம்ப் ஆட்சி செய்யவில்லை, எலான் மஸ்க் தான் ஆட்சி செய்கிறார் என்ற வகையிலே வெளிப்படையாகவே இது போன்ற சமூக விமர்சனங்கள் சமூக ஊடகங்களில் வலைதளங்களிலே இது பெரிதாக பேசப்படுகிறது. தேர்தலில் வெற்றி பெறாமலேயே அமெரிக்காவை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறார் எலான் மஸ்க் என்ற வகையிலே மற்றொரு விமர்சனமும் பெரிதாக வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஊழியர்கள் எல்லாம் அங்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சிக்கு எதிராக அரசு ஊழியர்கள் எல்லாம் போராட்டம் செய்கிறார்கள். என்னால் அவருடைய அதிரடி நடவடிக்கையின் காரணமாக தற்போது வரை 20,000 ஊழியர்கள் ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள். VRS வாங்கி நாங்கள் சென்று விடுகிறோம், இனிமேல் இவர்களுடன் இருக்க முடியாது என்ற வகையில் தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற தொடர் நெருக்கடிகள் எலான் மஸ்க் மூலமாக ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு வந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் ட்ரம்ப் அதிரடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது ட்ரம்ப் எலான் மஸ்க் செயல்படக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அது ஒரு தன்னிச்சையான செயல்படுகிற தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. ஆனால் அதனுடைய பாஸ் அவர் அல்ல. அதற்கு ட்ரம்ப் மிக தெளிவாக சொல்கிறார், he is not the boss, only subordinate to White House Chief of Staff சுசி வைல்ஸ் என்ற வகையில் தெரிவித்திருக்கிறார். அதாவது அவர் அந்த நிறுவனத்தை செயல்படுத்துகிறாரே தவிர அவர் தலைவர் அல்ல. அவர் முடிவுகள் எடுக்கும் அதிகாரம், இறுதி முடிவு எடுக்க அதிகாரம் அவருக்கு இல்லை. அவர் பரிந்துரைகள் மட்டும்தான் கொடுக்கலாம். இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் ஒயிட் ஹவுஸ், அதாவது வெள்ளை மாளிகையின் அரசு அதிபருடைய அதிகாரப்பூர்வ இல்லமான வெள்ளை மாளிகையின் தலைமை அதிகாரியான சுசி வைல்ஸ் என்ற பெண்மணிக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. அவருக்கு கீழ்தான் எலான் மஸ்க் செயல்பட வேண்டும், அவருக்கு தான் எலான் மஸ்க் ரிப்போர்ட் செய்ய வேண்டும் என தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது அவருடைய சிறகுகள் அனைத்தும் எலான் மஸ்கின் சிறகுகளை எல்லாம் வெட்டிவிட்டார் ட்ரம்ப் என்று தற்போது விமர்சனம் பெரிதாக ட்ரம்ப் பார்வையில் எலான் மஸ்கின் பார்வையிலே அவருடைய ஆதரவாளர்கள் வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். தற்போது வரை 18 மாத ஒப்பந்தத்தில் தான் எலான் மஸ்க் அந்த பதவிக்கு சென்றிருக்கிறார். ஆனால் தற்பொழுது பெரும் ஒரு புகைச்சல் ஏற்பட்டிருக்கிறது. என்றால் எலான் மஸ்கை விட்டுக் கொடுக்காமல் பேசக்கூடியவராக இருந்தவர் தான் ட்ரம்ப். ஆனால் தற்போது அவருடைய அந்த அதிகாரம் குறைக்கப்பட்டிருப்பது, அவர் இன்னொருவருக்கு தான் ரிப்போர்ட் செய்யனால் பொதுவாக எலான் மஸ்க் யாருக்கும் ரிப்போர்ட் செய்ய மாட்டார். எக்ஸ் தலைதளம் முன்பு ட்விட்டர் என்று அழைக்கப்பட்டது. இதே போன்று அவருடைய ஷேர்களை வாங்கும்பொழுது எலான் மஸ்க் தலைமை பதவி கொடுக்கப்படவில்லை என்ற கோபத்தில் அந்த ஒட்டுமொத்தமாக ட்விட்டரையே ஸ்வீகாரம் செய்து எக்ஸாக தற்போது மாற்றிவிட்டார். அது போன்று எலான் மஸ்க் அந்த தலைமை பதவியில் இருந்து செயல்படக்கூடியவர். ஆனால் தற்போது அவர் நேரடியாக செயல்பட முடியாது. நீங்கள் தலைமை செயலக அதிகாரியா இருக்கும் பெண்மணியான சுசி வைல்ஸ்க்கு தான் ரிப்போர்ட் செய்ய வேண்டும், அவர்தான் இறுதி முடிவை எடுப்பார் என்ற வகையில் ட்ரம்ப் வெளிப்படையாக தெரிவித்திருப்பது நிச்சயமாக இருவருக்குள்ளும் புகைச்சல் ஆரம்பித்து விட்டது. இருவருக்கும் மஸ்க் ட்ரம்ப் நட்பு லடாய் ஏற்பட்டு விட்டது என்றுதான் கூற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு புகைச்சல் தற்போது பெரிதாக பேசப்பட்டு வருகிறது. எனவே மஸ்கின் அதிகாரத்திற்கு அதிரடியாக செக் வைத்து விட்டார் ட்ரம்ப்.
இது எப்படி அடுத்தடுத்த கட்டங்களில் செல்ல போகிறது? ட்ரம்புக்கு நட்புடன் இருந்த தற்போது லடாய் ஏற்பட்டிருப்பதால் நட்புடன் இருந்த எலான் மஸ்க் என்ன செய்ய போகிறார்? ட்ரம்புக்கு எதிராக மாறப் போகிறாரா? என்ன செய்ய போகிறால் எலான் மஸ்க் இது போன்ற அதிரடிகளாக தடாலடியாக தலைகீழாக மாறக்கூடியவர் என்பது அனைவரும் அறிந்ததுதான். அடுத்து அவர் என்ன செய்ய போகிறார் என்பது தற்போது பெரும் ஆவலையும் எதிர்பார்ப்பையும் அமெரிக்காவிலே ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் எலான் மஸ்க்கு எதிராக அரசு ஊழியர்கள் மட்டுமல்ல, பெரும்பாலான அங்குள்ள நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் எல்லாம் கொடிபிடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனுடைய அழுத்தம் தாழாமல் தான் தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எலான் மஸ்கின் அதிகாரத்தை மட்டுப்படுத்தும் வகையிலே இது போன்ற ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்று தற்போது வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் அமெரிக்காவின் அரசு ஊழியர்கள். ஆனால் ட்ரம்பும் எலான் மஸ்கானவர் திடீரென ஒரு ட்வீட்டும் எக்ஸ் தளத்திலே தனது பதிவினை வெளியிட்டிருக்கிறார். Do not mess with DOGE என்ற வகையில் தெரிவித்திருக்கிறார். எங்களுடன் சண்டை போட வராதீர்கள், நிச்சயமாக பதிலடி கிடைக்கும் என்ற வகையில் மிரட்டும் துணியிலே ஒரு எக்ஸ் பதிவை வெளியிட்டிருக்கிறார். இது அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன நடக்கும் என்பது அடுத்த சில தினங்களிலே பெரும் மாற்றங்கள், அதிரடி மாற்றங்கள், குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகிறது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வெற்றி பெறுவதற்கு பல்வேறு வகைகளில் பெரும் உதவி புரிந்தவர்